உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மாறுவதனால் உங்களுக்கு இன்பம். கூடுதலாக உங்களுக்கு பல நன்மைகள் வருவதினாலும் இரட்டிப்பான இன்பம். இந்த வருடம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. 6ஆம் பாவத்திலே மறைந்திருந்த குரு பகவானும் கூட அவர் இப்போ 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அதனால 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம்னு பேரு. கலத்திரஸ்தானத்திலே உச்சபலம் அடைகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக 12ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையுடன் கூடியதாக இந்த வருடம் ஆரம்பிக்குது. இதற்கு கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் விபரீத ராஜகம். அதுவும் 6-12 பரிவர்த்தனை செஞ்சா குரு பகவான் கேட்டீங்கன்னா அவர் 10ஆம் மாசம் அட்டமஸ்தானத்தில் மறைகிறார். அது 12ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் மறைவது மிக 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 நல்லது. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும் உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும் வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள் ஸ்திர உத்தியோகங்கள் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பயிற்சி, முக்கிய கிரகத்தினுடைய பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பயிற்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பயிற்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்சபலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்சபலம். அப்போது அந்த குரு பகவானுடைய உச்சபலமான பயிற்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில் போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம், சாரம், வக்கரம், அதிவக்கரம், மந்தம், மந்தச்சாரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றிருக்கிறார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது, அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா
குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது தான் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. இந்த 2026க்கு கவனிச்சிங்கன்னா மகர ராசிக்கு ஏற்றமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய கொண்டு நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய பல கெடு பலன்கள் இந்த வருடத்திலே உங்களை தொடராமல் விட்டு ஒழிய போகுது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மாறுவதனால் உங்களுக்கு இன்பம், கூடுதலாக உங்களுக்கு பல நன்மைகள் வருவதினாலும் இரட்டிப்பான இன்பம். இந்த வருடம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க. இவ்வளோ நாளாக இருந்து கொண்டிருந்த 7.5 சனி விலகிவிட்டது. அதனால் இந்த வருடத்தில் தான் விலக போகுது. குறிப்பாக சொன்னால் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பெயர்ச்சி. அதுலேருந்து உங்களுடைய 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு போயிடுவார். விமோச்சனம் அடைஞ்சு விடுவார் விமோச்சன சனியாக. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரும் மூச்சு விடலாம் மகராசிக்காரங்க. அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு. அதே மாதிரி 6ஆம் பாவத்திலே மறைந்திருந்த குரு பகவானும் கூட அவர் இப்போது 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அதனால் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம்னு பேர். கலத்திரஸ்தானத்திலே உச்சபலம் அடைகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக ஒரு பெரிய சொத்து அல்லது ஆதாயம், ஒரு பெரிய வெகுமதி, பொருள் வரவுகள் நிச்சயமாக இருக்குங்க. இந்த 2026 மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவராக ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்குது ஒன்று. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ராகு பகவான் 2லையும் அட்டமஸ்தில், கேதுவும் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை. ராகு கூட பரவாயில்ல, கேது சுத்தமாக சரியில்லை. அவர் ராகு ஜென்மத்துக்கு வராரு, கேதுவும் உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த வருடத்தினுடைய கடைசி, அதாவது நவம்பர் 13, 2026 இது நடக்குது. சரி, அதற்கு முன்னதாக என்ன பலன்கிறத கவனிச்சிருவோம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையுடன் கூடியதாக இந்த வருடம் ஆரம்பிக்குது. இதற்கு கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் விபரீத ராஜகம். அதுவும் 6-12 பரிவர்த்தனை செஞ்சால் எதிரிகள்லாம் நிர்மூலம் ஆயிடுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை யாராவது கார்னர் பண்ணுறாங்க, அல்லது உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கே அதிகமான வேலையை கொடுக்குறாரு, அவர் செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து உங்கள் தலையில் கட்டுறாரு, கீழே இருக்கிறவங்க சரியாக வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் உங்ககிட்ட அந்த வேலையை தள்ளி விட்டு போயிடுறாங்க, எல்லாரும் அதிகமாக விடுபடுக்கிறாங்க, என்னால் விடுபடுக்க முடியல, நான் கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக என்னுடைய சுய காரியங்களை செய்ய முடியல, நம்ம எப்போ சொந்த இதுவாக இருக்கிறது, எல்லாரும் போகிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ மகர ராசிக்காரங்க, மற்றவங்களால உங்களுடைய சக ஊழியர்களால் என்னென்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கோ, மறைமுக தொந்தரவுகள், நேரடி தொந்தரவுகள், அனுகூல சத்துருக்கள், பிரதி அனுகூல சத்துருக்கள், குடும்ப சத்ரு, வியாபார சத்ரு, அந்யோன்ய சத்ரு, ஸ்நேக சத்ரு, உத்தியோக சத்ரு, அது மாதிரி என்ன மாதிரியான சத்ருக்கள் இருந்தாலும் எல்லாரும் தவிடுபடி, எல்லாரும் மாறிடுவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு வேறு லாக்கு உள்ள போகுது, அவங்கவுங்களுக்கு வேறு விதமான அட்டை வேறு மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க. அதனால் அந்தந்த நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளாகிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய வேலை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலை, உங்களுக்குன்னு தலிய பரிணாமம், உங்களுக்கு உண்டான தன்னில் ஒரு வெகுமதி, உங்களுக்கு உயர் பதவிகள், நல்ல ப்ரமோஷன், கௌரவம், உயரிய விஷயங்கள் அப்படின்னு பல விஷயத்தில் நீங்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க. இந்த வருடத்தில் முக்கியமாக 6ஆம் இடத்திற்கு உடைய இடத்துல போகிறதுனால
குடும்பத்திலே சில உடல் உபாதைகள்னால் செலவுகள் ஏற்படுறதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து போனாலும் கூட குரு பகவான் கேட்டிங்கன்னா அவர் 10ஆம் மாதம் அட்டமஸ்தானத்தில் மறைகிறார். அது 12ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் மறைவது மிக 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 நல்லது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு என்ன மன கஷ்டம், குழந்தை இல்லைன்னு கஷ்டம், அல்லது ஏதாவது ரொம்ப கடனாக இருக்குன்னு கஷ்டம், அல்லது இன்னொரு வீடு வாங்கணும் வாங்க முடியல, சின்ன வீட்டில் இருக்கோம் இது ஒரு கஷ்டம், அல்லது சொந்த வீட்டுக்கே போக முடியல அது ஒரு கஷ்டம், என்ன மன கஷ்டமோ உங்களுக்கு அந்த மன கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவார் குரு பகவான். அதனால் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. முக்கியமாக உங்கள் ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். அதேபோல் கருப்பண்ணா சுவாமி, சொடலை மாடசாமி, கருப்பண்ணா சுவாமி, உங்களுக்கு பக்கத்தில் கூடிய கிராம தேவதையாக இருக்கக்கூடிய சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன் மகர ராசிக்காரங்களுக்கு இவரிடம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, அவங்ககிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள் புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வரை அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அது மாமனா மச்சானா அங்காளியா பங்காளியா உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞானசம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவக்கிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.